அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவே அன்னதானமும் ஜீவகாருண்யம். இது அங்கங்கே சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு பதிலையுமே ஒவ்வொரு சில இடத்துல குறிப்பிட்டிருக்கேன். இருந்தாலும் இது ஒரு சேர பார்த்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதற்காக சொல்லுகின்றேன். அன்னதானம் ஜீவகாருண்யம். இந்த அன்னதானம் என்பது சமய மதத்திலே உள்ளது தான். எல்லாத்துக்கும் சமய மதத்தில் பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு வந்தது தான். அப்போவும் அன்னசத்திரங்கள்லாம் கட்டியிருந்தார், அன்னதானம் செய்தார். புண்ணியத்துக்காக அவங்க தனித்தனி பிரிவு அதில் இருந்தது. ஜாதி மத நிலைகளிலே சத்திரங்கள் இருந்தன. செட்டியார் சத்திரம், ரெட்டியார் சத்திரம், முதலியார் சத்திரம், தேவர் சத்திரம்னு இப்படி ஜாதி வாரியாக சத்திரங்கள் இருந்தன. அங்கு அவர்களுக்கு முதலிடம் அளிக்கப்படும். ஆனால் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க, அது மட்டும் இல்லாமல். அதனால் இந்த அன்னதானம் நடந்து கொண்டிருந்தது. அடுத்தது பொதுமக்கள் கூட இந்த அடியார் நேயம் என்று சாமியாருக்குன்னா சாப்பாடு போடுவாங்க. பெரியாரிட்டி கொடுத்து அதில் முதன்மை கொடுத்து அந்த சாமியார்னு வர்றாங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பின்னால் தான் இந்த எல்லாருக்கும் சாப்பாடு போட்டால் புண்ணியம் வரும் என்று போட்டார். இப்போ ஐயாவினுடைய நிலை நாம் அடிக்கடி சொல்லியிருக்கோம். இந்த ஜீவகாருண்யம் என்பது உயிர்களுக்கு நலம் செய்தல், இன்பம் செய்தல், துன்பம் செய்யாதிருத்தல். இன்பம் செய்தல், துன்பம் செய்யாதிருத்தல். இந்த இன்பம் செய்தலில் அன்னதானம் வரும். இப்போ பசி அன்னதானங்கிறது யாருக்கு வேணும்னாலும் போடலாம். அது இனியாருன்னு பார்த்தெல்லாம் விலைக்கு எல்லாம் போடுறது இல்லை. அப்பவும் இல்லை இப்போவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அன்னதானம்னா அப்படி தான் போட்டு ஆகணும். இன்னைக்கு கூட வரும்பொழுது ரோட்டில் வந்துக்கிட்டே என்ன காலத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு போயிட்டுருக்கு. நாளைக்கு சனிக்கிழமை இல்லை, அதுக்காக பெருமாள் கோயிலில் யாரோ அன்னதானம் போடுறாங்களாம். அதுக்காக அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு செஞ்சாங்க. என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அறுசுவை உணவு வழங்கப்படும், அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்படும், எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று பதிவிடுகிறார். ஆனால் இங்கே சுத்தசன்மார்க்கத்திலே ஜீவகாருண்யம் என்பது புண்ணியம் நோக்கி அல்ல, புகழ் நோக்கி அல்ல. அந்த இயலாத உயிர்களுக்கு, இயலாத மனிதனுக்கு அவன் பசியை போக்க வேண்டும் என்ற உணர்வு அடிப்படையில் செய்வது. அந்த ஜீவனை காப்பாற்ற வேண்டும், அந்த ஜீவன் பசியினால் இறந்துவிடக்கூடாது என்று அந்த ஜீவனுக்கு செய்கின்ற உபகாரம் ஜீவகாருண்யம். அதுதான் இங்கே வள்ளலார் வழியிலே ஜீவகாருண்யம் வலியுறுத்தப்படுகிறது. கஞ்சி கொடுத்தாங்க, ஐயா காலத்தில் கஞ்சி கொடுத்தாங்க. இப்போ கஞ்சி யாரும் குடிக்கிறாங்களோ? இல்லை. அதுக்காக நம்ம கஞ்சியை குடிக்க வைக்கணுங்கிற ஒரு நிலையில் வந்துட்டோம். அதனால் அது பல மூலிகைகள் எல்லாம் போட்டு இது ஒரு மருந்து, மூலிகை மருந்து என்று கொடுக்குறோம். எனக்கு தெரிந்த ஒரு அன்பர் கூட மத்தியானம் சாப்பாடு போடுற இடத்துல அவரை போய் பார்த்தேன். அப்போ என்ன சொல்கிறாரு, எல்லாம் தீவார்த்தனை காட்டிக்கிட்டு வள்ளலார் படத்துக்கு முன்னே சாப்பாட்டை போட்டு, இந்த சாப்பாட்டை எல்லோரும் வந்து சாப்பிடுங்க, இது வள்ளலார் சாப்பாடு, இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா சீக்கு பிணி எதுவும் இருக்காது, எல்லாம் பறந்து போயிடும், இது மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கும், வந்து சாப்பிடுங்கள், உண்ணுங்கள் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து வழங்குகிறார். நான் தவறு சொல்லவில்லை. அப்படியெல்லாம் நாம் இப்பொழுது கொடுக்க வேண்டி இருக்கின்றது இந்த உணவு என்பது. ஆகையினால இந்த அன்னதானம் என்பது ஜீவர்களுக்கு உணவளித்தல் தான். ஜீவர்களுக்குன்னா மனிதர்களுக்கு உணவளித்தல் தான். ஏன்னா இப்போ பறவைகளுக்கெல்லாம் மாடுகளுக்கெல்லாம் ஆடுகளுக்கெல்லாம் உணவளிக்கிறது இல்லையா? ஏன்னா
அது நாம் கட்டுப்பாட்டில் இருந்தால் நாம் அழிக்கணும். இல்லைன்னா அது கடவுள் தயவு ஜீவ தயவுன்னு 2 கொடுக்குறாங்க. இந்த கடவுள் தயவில் அவைகளுக்கெல்லாம் உணவு கிடைத்து விடும். இந்த மனிதனுக்கு மட்டும்தான் அவன் முயற்சியில் சாப்பிடணும். அப்படி முயற்சி செஞ்சு சாப்பிட முடியாதவனுக்கு நாம் உணவு அளிக்க வேண்டும். அது ஜீவகாருண்யம். இப்பொழுது ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜீவகாருண்யத்திற்கும் அன்னதானத்திற்கும் இது உணர்வு முந்திய உணர்வோடு கூடிய அந்த பசிதவித்தல், மற்ற நிலைகளை செய்தல். அவங்களுக்கு இப்போ பசி, பயம், பிணி எல்லாம் அந்த 7 வகையான துன்பம் சொல்லிட்டு வர்றாங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில். அந்த 7 வகையும் நீக்குதல் ஜீவகாருண்யம். சன்மார்க்க ஒழுக்கம்னு வரும்பொழுது இந்த துன்பங்களை நீக்குதல், இன்பம் செய்தல், துன்பம் செய்யாதிருத்தல் என்று வரும். அதனால் இவைகளை எல்லாம் உணர்ந்து நாம் உண்மையை அறிந்து அந்த வகையிலே பயணிக்க வேண்டும் என்பதற்கு இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.